வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादां चरणारविन्दाभ्यां नमः. ओम श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தினந்தோறும் நமது சேனலில் பிறவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திர பதிவினை தங்களது கரங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்துக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 63 சர்க்கா, சர்க்கமானது 63. கும்பகர்ணா நுசோகா, அதாவது கும்பகர்ணன் இந்த 16 ஸ்லோகம் வரைக்கும் சாஸ்திரத்தை பற்றி சொன்னான். அது சொன்ன உடனேயே இன்றைய தினம் 17வது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல இருக்கின்றோம். ஆகவே 17வது ஸ்லோகம் முதல் இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகங்களை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. श्री सीतालक्ष्मणभरतशत्रुघ्नानुमत्समेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणं யுத்தகாண்டத்தில் 63 சர்க்கா, சர்க்கமானது 63. கும்பகர்ணானு சோகா, அதாவது அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் தன் தமையனார் ராவணனுக்கு வேத தர்ம சாஸ்திரம், க்ஷத்திரிய தர்ம சாஸ்திரத்தை பற்றி எடுத்துரைச்சானாம். அதற்கு ராவணனானவன் கும்பகர்ணனுக்கு பதில் சொன்னானாம் என்கின்ற தலைப்பிலே 17வது ஸ்லோகம். விநாசயந்தோ பர்த்தாரம் சகிதா சத்ருபீர் புதைஹி பரீதானி கிருத்தியானி காரயந்தீக மந்திரினஹா. இப்போ கும்பகர்ணன் சொல்கிறான் ராவணன் கிட்டக்க, சில அமைச்சர்கள் இருக்கா, அவள் எப்படின்னாக்கா தந்திர உபாயங்களை எல்லாம் கற்று தேர்ந்தறிந்தவா, அப்பேற்பட்ட அறிவாளிகளாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் பகைவர்களோடு கூட்டு சேர்ந்து தம்முடைய தலைவனுக்கே அழிவை ஏற்படும் விதத்தில் அவனுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களை எல்லாம் அவள் தான் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னானாம் கும்பகர்ணன். தான் பர்த வித்திர சங்காசா நமித்ராணே மந்திர நிர்ணயே வியவஹாரேன
ஜானி ஜாத் சசீவானோப சம்ஹிதானே. இன்னும் தெரியுமாண்ணா, ஒரு சில பேர் இருக்கா, நம்ம கூடவே நண்பர்களை போலவே நம்ம கூடவே இருந்துட்டு மனப்பூர்வமாக நண்பர்களாக இல்லாதவர்களெல்லாம் உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய ஆலோசனை கூட்டங்களில் அவளுடைய நடவடிக்கையினால ஒரு தேசத்தை ஆளக்கூடிய அரசனாகப்பட்டவன் கண்டிப்பா அவன் யார் யார் எந்தெந்த வயசில் வந்தவாறு இருக்கான், நம்ம கூட நண்பனாக இருந்துட்டு நமக்கே துரோகம் செய்கிறவன் யாரு அப்படின்றத கண்டிப்பா ஒரு அரசன் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நான் கும்பகர்ணன் ராவணன்ட்ட. சபலஸ்யேக கிருத்தியானி சகசானு பிரதாவதः சித்ரமண்யே பிரபத்யந்தே கிரௌஞ்சஸ்ய கமிவத் த்விஜாः. அதாவது கும்பகர்ணன் சொல்றான் ராவணன்ட்ட, சபல புத்தி உடையவன், அந்த எண்ணமானது இருக்கக்கூடியவன் ஏதோ ஒரு பலவீனமாக இருக்க அந்த மன்னன் கிட்டக்க அப்படின்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு சபல புத்தியில் இருக்கா மன்னன். நெஞ்சார்ந்த நட்பில்லாத அமைச்சர்களோட சொற்களால் அவன் அவர்களுக்கு வசப்பட்டு அவர்கள் சொற்படி நடக்க தொடங்கினானேயானால் அந்த பலவீனத்தையே அந்த அமைச்சர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள்னா, அதாவது ஒரு மலைக்குள்ள துளை போட்டாதான் அதில் பறவைகள் போய் தங்கும். அப்படியா துளை பறவைகளே துளை போட்டுக்கொண்டு அதுக்குள்ள போய் தங்கவும் முடியாது. ஆனால் ஸ்கந்த பெருமான் முருகப்பெருமானால் துளை போட்டுக்கொண்டு அவரால் என்ன பண்ணார், அவர் கிரௌஞ்சமலையை புலந்தார். அப்படி பிளக்கப்பட்ட அந்த கிரௌஞ்சமலையானது அதில் பிளவு ஏற்பட்டு இருந்தது. அந்த கிரௌஞ்சமலையினுடைய பிளவைகளில் பறவைகள் எளிதாக சென்று உலாவி வந்திருந்தது. அதுபோல யோகி சத்ருமபிஜ்ஞாயா ஆத்மானம் அபிரக்ஷதி அவாப்னோதி சோ அனர்தான் ஸ்தானஸ்ய வியவரோப்யதே யதுப்யமிகதே பூர்வம் கிரியாதாம் அனுஜேனசா தடேவனோஹிதம் காரியம் யதிஷ்சசீஷ தத்குரு. அதாவது வேத தர்ம சாஸ்திரியம் சத்திரிய தர்ம சாஸ்திரியம் என்ன சொல்றதுக்கு தெரியுமா அண்ணா ராவணா, தன்னுடைய பகைவன் இவன் தான் அப்படின்னு நன்னாவே தெரிஞ்செடுத்து நம்மளுக்கு ஒருவன் தெரிந்து கொண்டு விட்டான். அதை தெரிந்து கொண்டிருந்தோம் தன்னை பாதுகாக்க கொள்ளாமல் இருக்கக்கூடியவன் பலவிதமான கட்டங்களை அடையணும். அது உண்மைதான். பதவியில் இருந்தோ இறக்கப்படுகின்றான். அவன் ஒரு பதவியில் இருக்கான், அமைச்சராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பெரிய அந்த நாட்டையே ஆளக்கூடிய பெரும் பதவி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அவன் அந்த பதவியை இழக்கிறான். இதுக்கு முன்னால அமைச்சர்கள் என்ற பதவியில் மட்டும் இல்லாமல் தன் உடன் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன் உடன் பிறந்த தம்பியாலும் இது பற்றி பீஷனால் உங்களுக்கு என்ன ஆலோசனை கூறப்பட்டதோ அதையே தான் நீங்க செய்ய வேண்டும். அண்ணா ராவணா, நீங்க நமக்கு நன்மை பயக்கும் செயலை செய்ய விரும்பினீர்களே, ஆனால்
விபீஷணனாகப்பட்ட தம்பி விபீஷணன் கூறியபடி தயவு செஞ்சு அப்படியே செய்யுங்கள், அதுதான் நல்லது அப்படின்னு கும்பகர்ணனானவன் ராவணனுக்கு சொன்னானாம். தத்து ஸ்ருத்வா தசக்ரீவா கும்பகர்ணஸ்ய பாஷிதம் புருக்குட்டியும் செய்வ சன்சக்கரே கிருத்தசைனம் அபாஷதா. உடனே அரக்கன் ராவணன் என்ன பண்ணானா, கும்பகர்ணனோட சொற்களை எல்லாத்தையும் கேட்டுட்டு, அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவும் சினம் கொண்டு, அப்பொழுது ராவணன் என்ன பண்ணானா, மிகவும் கோபம் கொண்டு தன்னுடைய புருவங்களை மேலே தூக்கி வச்சுட்டு கும்பகர்ணனை பார்த்து சொன்னானா, மான்யோ குருரே வாசாரிய கிமாம் துவம் அனுசாசசி கிமேவம் வாக்சிரமம் கிருத்வா காலேயுக்தம் விதீயதாம். கும்பகர்ணா, ஒரு மனிதனுக்கு மூத்த சகோதரனாகப்பட்டவன் எப்படி மதிக்கணும் தெரியுமா? அவனை ஒரு ஆச்சாரியனை போல மதிக்கணும், ஒரு தகப்பனாரை போல மதிக்கணும். தானே தர்மசாஸ்திரம் சொல்லிட்டு ஆமா உண்மை. ஆச்சாரியரை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்றது தானே வேத சாஸ்திர விதி. அதுவும் உண்மைதான். தம்பியான போயும் நீயா எனக்கு உபதேசம் செய்கிற? இவ்வளவு நேரம் வாய் வலிக்க பேசி உனக்கு என்ன பயன் கிடைச்சது? எனக்கு உன்னோட அறிவுரை தேவையே இல்லை. இப்போ எனக்கு தேவை என்னன்னா உன்னோட வீரம் மட்டும்தான். இப்போதுள்ள சூழ்நிலையில் செய்ய வேண்டியது எதுவோ அதை மட்டும் உடனடியாக நீ செய்யணும் அப்படின்னுட்டு உத்தரவு போட்டானாம் ராவணன் கும்பகர்ணனுக்கு. விப்ரமாசித்த மோகாத்வா பல வீரியாஸ்ரயேனவா நாபிமன்ன விதானீம் யத்யர்தாஸ்தஸ்ய புடக்கதாஹ. அஸ்மின் காலே து யத்யுக்தம் ததீதானீம் விதீயதாம். கதம் நோ நானு சோசந்தி கதம் நோ கதமேவஹி. ராவணன் சொல்கிறான் கும்பகர்ணனை பார்த்து, மன தடுமாற்றத்தாலோ மனமயக்கத்தினாலோ தனக்கு நிகரில்லாத பலமும் ஆண்மையும் கொண்டிருப்பதாலோ இதற்கு முன்னால நீ கூறிய நல்லுரைகள் என்னால் ஏற்கப்படவே இல்லை. ஆனால் ஒரு மனிதன் நடந்து முடிந்து விட்ட அந்த செயல்களை பற்றி இப்போது நான் மறுபடியும் பேசி என்ன பயன் இருக்கு? நடந்தது நடந்து முடிந்து விட்டது தான், அது போய்விட்டது தான். அதை மாற்றி அமைக்கவே முடியாது. அதனால்தான் நடந்து முடிந்து விட்டவைகளை குறித்து நல்ல சான்றோர்கள் பெரியோர்கள் எக்காலத்திலும் வருத்தப்படவே மாட்டார்கள். முனிவர்கள்லாம் இப்போதைய நிலைமைக்கு ஏற்ற செயலானது நமக்கு எதுவோ அதை மட்டும் நீ உடனடியாக செய் கும்பகர்ணா அப்படின்னானாம் ராவணன். மபாபநயஜம் தோஷம் விக்ரமேண சமீகுரு யதி கல்வஸ்தி மே ஸ்னேகோ விக்ரமம் வாவகச்சசி யதி வா காரியமேதத்தே ஹிருதி காரிய தமம் மதம். இப்போ ராவணன் சொல்கிறான் கும்பகர்ணனை பார்த்து, உனக்கு உண்மையாகவே என் மேலே பாசமானது இருக்குமே ஆனால் கும்பகர்ணா,
நீ உன்னோட மகா வீரத்தை வந்து உள்ளபடி உன் மனசுல வந்து நீ உணர்ந்து இருப்பாயேயானால் எதிரிகள் மேலே வந்து படையெடுத்து செல்வது அப்படின்ற அந்த உறுதியான இந்த செயலை உடனடியாக செய்யப்பட வேண்டிய காரியங்களில் மட்டும் மிகவும் முக்கியமானது என்று உனக்கு தோன்றினால், நான் வந்து அநீதியாக செய்துவிட்ட செயல், நான் அநீதியாக தான் செஞ்சிட்டேன், மாற்றான் மனைவியை கடந்து வந்தது அநீதியான செயல்தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, நான் செஞ்சவன், நான் கெட்டவன் தான். உன்னோட பேராற்றலை வந்து நீ சரிப்படுத்தி இந்த சமயத்தில் எனக்கு நீ உபதேசம் செய்து கொண்டு நிற்காமல் உடனடியாக நீ சென்று எதிரிகளை வந்து அழித்து விட்டு வா கும்பகர்ணா அப்படின்னானாம் ராவணன். ச சுகிருத்யோ விபன்னார்த்தம் தீனம் அப்யபத்யதே ச பந்துர்யோ அபனீதேஷு சாஹ்யாய பிரகல்பதே. இப்போ ராவணன் சொல்கிறான் கும்பகர்ணன்ட்ட, தன்னுடைய செயல்களினால் எதிர்மாறான விளைவுகளானது நமக்கு ஏற்பட்டு அதனால் வந்து கலங்கி தவிப்பவனை வந்து ஆதரித்து அனுகூலமாக யார் ஒருவன் செயல்படுகின்றானோ, அதாவது ஒருத்தன் வந்து துன்பத்தில் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு துன்பத்தில் இருக்கான், அதுக்கு அவனுக்கு வந்து ஆறுதலாக ஒருத்தன் வந்து பதில் சொல்லணும். அவன்தான் வந்து உண்மையான நண்பன். தவறான செயலை செய்துவிட்டு கீழே விழுந்த தாய் நிலைக்கு சென்று தவித்துக் கொண்டிருப்பவனுக்கு உதவி செய்யறான் பத்தியா, அவன்தான் உறவினன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளத்தக்கவன். ஆனால் இது உண்மைதான், இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டுள்ள விஷயம்தான், உண்மையான விஷயம்தான். ஆனால் அவன் கெட்டவனாக்கா அவனை நல்லவனா நம்ம படுத்த வேண்டியது தான்னு சொல்லியிருக்கு. கெட்டவனுக்கு நீ செஞ்ச கெட்ட செயலானது சரி அப்படின்னு சொல்லுன்னு சொல்லலை. தம தெய்வம் பிருவாணம் து வதனம் தீரதாருணம் ருட்டோ அயவிதி விஜ்ஞாய சனை லக்ஷணம் உவாசா அதீவகி சமாலக்ஷ்ய பிராதரம் க்ஷுபிதேந்திரியம் கும்பகர்ண சனேய வாக்கியம் பவாஷே பரிசாந்த்வயன்னு. இந்த மாதிரி ரொம்பவும் தைரியமாகவும் கடுமையாகவும் பேசக்கூடிய ராவணன் இந்த ராவணனை வந்து ரொம்பவும் கோபம் கொண்டிருக்கான் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து புரிந்து கொண்டுள்ள கும்பகர்ணன் என்ன பண்ணானா, ரொம்பவும் அடக்கிய குரல்ல இனிமையாக பேச தொடங்கினானா. என்ன சொன்னான் தெரியுமா, மூத்த சகோதரனின் புலன்கள் எல்லாம் மிகவும் பதற்றத்தோடு இருப்பதை வந்து பார்த்த கும்பகர்ணன் அவனுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய நோக்கத்தோட ரொம்பவும் மென்மையாக பேசினானாம். என்ன சொன்னான் அப்படின்னா, அலம் ராட்சச ராஜேந்திரா சந்தாபம் உபபத்தியதே ரோஷம் ச சம்பரித்யஜ்ய ஸ்வஸ்தோ பவிதுமர்ஹசி நைதம் மனசி கர்த்தவ்யம் மயி ஜீவதி பார்த்திவஹ தமம் நாசயிஷ்யாமி யத்கிருதே பரிதப்யசே. அரக்கர்களுக்கே அரசனாக இருக்கக்கூடிய அரசர் கோமானே, நீங்க வந்து மனவேதனையெல்லாம் பட்டது போதும், உங்களுடைய கோபத்தை வந்து நீங்க முற்றிலுமாக ஒழித்து விடுங்கள், மன நிம்மதியோடு நீங்க இருக்க வேண்டாம். என்ன பாருங்க பார்வேந்தே,
அரசரே, நான் உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி மனத்தளர்ச்சியானது அடையக்கூடாது. எவனுடைய காரணமாக நீங்கள் கவலையானது கொண்டிருக்கின்றீர்களோ அவனை நான் மாய்த்து விட்டு வருகிறேன் அப்படின்னானாம் கும்பகர்ணன். அவசியம் தூ ஹிதம் வாசியம் சர்வாவஸ்தம் மயாதவா பந்துபாவாத விகிதம் பிராத்ரு ஸ்நேகாஸ்ய பார்த்திவா சத்ருசம் யத்து காலேஸ்மின் கர்த்தும் ஸ்னிக்தேன பந்துனா சத்ருணாம் கதனம் பஸ்ய கிரியமானம் மயாரணே. இப்போ கும்பகர்ணன் சொல்கிறான் ராவணன்ட்ட, மாமன்னரே, இன்பம் துன்பம் இந்த ரெண்டும் இருக்கு. எந்த நிலையிலும் நான் உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய ஆலோசனையை மட்டும்தான் கூற கடமைப்பட்டவன். அதை விட மிகவும் முக்கியமானது என்னன்னாக்கா, உறவு பிணைப்பினாலும் சகோதரன் அப்படின்ற வாஞ்சையினாலும் இந்த மாதிரி சற்று கடுமையான வார்த்தையை உண்மையான வேத தர்மசாஸ்திரத்தையும் க்ஷத்ரிய தர்மசாஸ்திரத்தையும் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். பாசம் மிகுந்த தம்பியால் இப்போதைய சூழ்நிலையில் எந்த விஷயமானது செய்யப்பட வேண்டுமோ, அதாவது நமது பகைவர்களுடைய அழிவானது தான் இந்த சமயம். அதை நான் போர்க்களத்தில் கண்டிப்பாக செய்வதை நீங்கள் கண்குளர பார்க்கத்தான் போகிறீர்கள் அப்படின்னு நானாம் கும்பகர்ணன். அத்யவசிய மகாபாகோ மயாசம் அரமூர்த்தனி ஹதே ராம சகபிராத்ரா திரவந்தீம் ஹரிவாகினீம் அத்ய ராமஸ்ய தத்ருஷ்ட்வா மயானீதம் ரணாச்சிரஹ சுகீ பவ மகாபாகோ சீதா பவது துக்கிதாக. இப்போ கும்பகர்ணன் சொல்கிறான் ராவணன்ட்ட, அண்ணா, நீங்கள் ரொம்ப பெரிய பேராற்றல் உடையவர். வெகு விரைவில் ராவணன் அவனது சகோதரனும் போர்க்களத்தில் என்னால் கொல்லப்பட்டதும் அவனுடன் வந்த வானரப்படைகள் சிதறி ஓடுவதை நீங்கள் வெகு விரைவில் பார்க்கத்தான் போகிறீங்க. தோல்வலி மிக்கவரே, போர் முனையிலிருந்து ராமனுடைய தலையை வெகு விரைவில் நான் கொண்டு வரத்தான் போகிறேன். அதை பார்த்து நீங்கள் மனை நிம்மதியானதை அடைவீர்கள். சீதையோ பெரும் துயரத்தை அடைவாள் அந்த சமயத்தில் அப்படின்னானாம் கும்பகர்ணன். அத்ய ராமஸ்ய பசியம் தூ நிதனம் சுமஹத் பிரியம் லங்காயாம் ராட்சசா சர்வே ஏதே நிகத பாந்தவாக. இப்போ கும்பகர்ணன் சொல்கிறான், இலங்கையில் ஹனுமானாலும் மற்ற வானர படைகளாலும் கொல்லப்பட்ட நமது உற்றார் உறவினர்களை எழுந்து தவிக்கும் அரக்கர்கள் எல்லாரும் அவர்களுடைய இழப்புக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ராமனுடைய வீழ்ச்சியை கண்டு மிகவும் ஆனந்தம் சந்தோஷம் அடைய போகிறார் அப்படின்னா அத்தியசோக பரீதானம் சுபந்து வதகாரணாத் சத்ரோர் யுதி விநாசேனா கரோம் யஸ்திர பிரமார்ஜனம். கும்பகர்ணன் சொல்கிறான், இன்றைய தினம் போரில் நான் கண்டிப்பாக எதிரியெல்லாம் கண்டிப்பாக அழிச்சுடுவேன். அதன் மூலமாக நமது உற்றார் உறவினர்கள் மயக்கப்பட்டதால் துயரத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய அரக்கர்களுடைய கண்ணீரை நிச்சயமாக நான் இன்னைக்கு துடைப்பேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நான் கும்பகர்ணன். அத்ய பர்வத சங்காசம் சசூரியமிவ தோயதம் விகீர்ணம் பசிய சமரே சுக்ரீவம் பிளவகோத்தமம். மலையை போன்றவனும்
வானரோத்தமனுமான சுக்ரீவன் என்னால் போரில் வந்து கொல்லப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட சூரியகாந்தியால் வந்து செம்மை படர்ந்த மேகம் போல போர்க்களத்தில் வந்து அவன் விழுந்து கிடக்கக்கூடியதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு நான் கும்பகர்ணன். கதம் துவம் ராட்சசை ரேபீர் மயாச பரிரட்சிதா ஜிகாம்சு பிர் தாசரதிம் வத்தியசே துவமிஹா நகா. இப்போ கும்பகர்ணன் சொல்கிறான், என்ன ராவணா, நீங்கள் வந்து குற்றமற்றவரே. தசரத மகா சக்கரவர்த்தியின் புதல்வர்களை வந்து கொல்வதில் நானும் மற்ற அரக்கர்களும் ரொம்பவும் மிகவும் முனைப்புடன் இருந்து உங்களை வந்து நாங்கள் பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது அவனால் வந்து உங்களை வந்து எப்படி கொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா. அதப்பூர்வம் ஹதேதேனா மயீத்வாம் ஹந்தி ராகவா நாகமாத்மனி சந்தாபம் கச்சியேயம் ராட்சசாதிபா. நீங்கள் வந்து அரக்கர்களுக்கெல்லாம் தலைவர். உங்களுக்கு வந்து தைரியம் கொடுக்கக்கூடிய இன்னொரு வார்த்தையை நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. அந்த ராமனானவன் வந்து முதல்ல என்னை வந்து கொன்ற பிறகுதானே உங்களை வந்து கொல்ல முடியும். அவனுக்கே தெரிஞ்சிருச்சு எப்படியே நம்ம போக போகிறோம், செத்து போக போகிறோம் அவராலன்னு. அப்படி நேர்ந்தால் இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து கொஞ்சம் கூட வருத்தமே அடைய மாட்டேன். ஏன்னு கேட்கிறல, உங்களுக்கு முன்னதாக நான் பகைவர்களால் கொல்லப்பட்டு விட்டால் நாம் போய் எதுக்காக வீணாக மாட்டிக்கொண்டோம்? யுத்தத்தை வந்து தவிர்த்து இருக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் கூட எண்ணி நான் வருந்தவே மாட்டேன்னா கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் கும்பகர்ணன். காமம் சிதா நீமபிமாம் வியாதிசத்வம் பரந்தபா நாபர பரேஷணீயஸ்தே யுத்தாயாதுல விக்ரமா அகமுத்சாதயிஷ்யாமி சத்ருன்ஸ்த்வ மகாபலா யதி சக்ரோ யதி யமோ யதி பாவக மாருதோ தானகம் யோதயிஷ்யாமி குபேர வருணாவபி. இப்போ சொல்கிறான் கும்பகர்ணன், அண்ணா நீங்கள் வந்து ஒப்பற்ற பராக்கிரமமுடையவர், எதிரிகளை எல்லாம் வாட்டி வதைக்கக்கூடியவர். பேச்செல்லாம் வந்து இதோட போதும். நம்ம பேசின வார்த்தை, நான் பேசினதும் சரி, நீங்கள் பேசினதும் சரி, இந்த வினாடியே நான் போர்க்களத்திற்கு செல்ல எனக்கு உடனடியாக ஆணை எடுங்கள். வேறு யாரையும் நீங்கள் வந்து அனுப்ப தேவையில்லை. மகாபலம் புரிஞ்சியரே, நான் மட்டும் ஒரே ஆளாக உங்களுடைய பகைவர்களை இந்திரன், யமன், அக்னி, வாயு, குபேரன், வருணன் அப்படி என்று இருக்கக்கூடிய எவராக இருந்தாலும் சரி அவர்களுடன் நான் எதிர்த்து போரிடுவேன். தேவர்களையே என்னால் எதிர்க்க முடியும் அப்படின்னு நான் வந்து என் மனசில் எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த மானிடனாகப்பட்ட ராமன் மொத்தம் எனக்கு ஏமாத்திரம் அப்படின்னா நான் கும்பகர்ணன். கிரீமாத்திர சரீரஸ்ய சித சூலதரஸ்யவே நர்த தஸ்தீக்ஷண தம்ஷ்ட்ரஸ்ய பிபீயாஸ்ய புரந்தரஹ. ஒரு மலையை போன்ற பெருத்த உடலையும் கூர்மையான கோரை பற்களையும் உடைய நான் கையில் கூர்மையான சூலாயுதத்தை வந்து தாங்கி போர்க்களத்தில் சிம்மதானம் செய்தேன்னா தேவேந்திரனும் நடு நடுங்கி போய் அஞ்சு ஓடி போயிடுவான் இல்லையா? அதவா தியக்த சஸ்திரஸ்ய மிருத்ன தரசா ரிபூணு நமே பிரதிமுகே ஸ்தாதும் கஸ்யச்சக்தோ ஜிஜே விஷுஹு
நைவ சக்தியான கதையா நாசினா நேஷுபி சிதைஹி அஸ்தாபியாமேவ சம்ரப்தோ ஹனீஷ்யாம் யபி வஜ்ரினம். அப்படி இல்லைன்னாக்கா நான் ஆயுதங்களே இல்லாமல் எதிராக இருக்கக்கூடிய அந்த படையில் புகுந்து வெகு வேகமாக சென்று பகைவர்களை எல்லாம் அடித்து நொறுக்குவேன் அப்படின்னு நான் எண்ணும்போது தன் உயிர் மேல் ஆசை கொண்ட யார் தான் என்னோட எதிரில் வருவதற்கு துணிவான் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு வேல் கதை வாள் கூர்மையான பானங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய எந்த விதமான படை கருவிகளும் எனக்கு தேவையே இல்லை. ஏன்னு கேட்கலன்னா எனக்கு மட்டும் கோபம் ஏற்பட்டுருதுன்னா என்னுடைய 2 கைகளாலேயே வஜ்ராயுதபாணியான இந்திரனையும் நான் கொன்று வீழ்த்து விடுவேன் அப்படின்னு நான் கும்பகர்ணன். ஜதிமே முஷ்டி வேகம்சா ராகவோ அத்ய சகிஷ்யதே ததா பாஷ்யந்தி பானௌகா ருதிரம் ராகவஸ்யது. சிந்தையா வாத்தியசே ராஜன் கிமர்த்தம் மயி திஷ்டதி சோஹம் சத்ரு விநாசாய தவ நிர்யாது முத்தியதா. ஒருவேளை அந்த ராமன் என்னுடைய முட்டியினுடைய முஷ்டி தாக்குதலுக்கு தப்பித்து பிழைத்து விட்டானே, ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய அம்பு கூட்டங்கள் ராவணனுடைய ரத்தத்தை கண்டிப்பாக குடிக்கும். அவன் மீது நான் அம்பு எய்து அவனை கொன்று விடுவேன். மன்னனே, நான் இங்க உங்களுடைய ஆணைப்படி நடப்பதற்காக மட்டும்தான் இங்கே நான் நின்று கொண்டிருக்கேன். அப்படி நான் நின்று கொண்டிருக்கும்போது நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க? நான் உங்களுடைய பகைவர்களை அழிப்பதற்காகவே போர்க்களம் சொல்வதற்கு இப்பொழுதே இந்த க்ஷணமே நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நான் கும்பகர்ணன். முஞ்சராமத்வயம் ராஜன்னு ஹனீஷ்யாமீக சம்யுகே ராகவம் லக்ஷ்மணம் செய்வா சுக்ரீவம் ச மகாபலம் ஹனுமந்தம் ச விரக்ஷோக்னம் லங்காயேன பிரதீபிதா ஹரீம் சாவி ஹனிஷ்யாமி சம்யுகே சமவஸ்திதானே அசாதாரணம் இச்சாமி தவ தாதும் மகத்யசா. இப்போ குமாரனை சொல்கிறான் ராவணனை பார்த்து, வேந்தனே, ஸ்ரீ ராமபிரான் அவரிடத்தில் இருந்து பேர் ஆபத்து வரும் அப்படின்ற அச்சத்தை இதோட விட்டு ஒழிங்க. வெகு விரைவில் போர்க்களத்தில் அந்த ராமனும் லக்ஷ்மணனும் பேராற்றல் படைத்த சுக்ரீவன் அரக்கர்களை எல்லாம் கொன்று போட்டு இலங்கைக்கு தீ வைத்த அந்த ஹனுமான் அப்படின்னு இருக்கக்கூடிய அனைவரையும் நான் கண்டிப்பாக கொன்று விடுவேன். அது மட்டுமா செய்வேன், போரில் என்னை எதிர்த்து வரக்கூடிய மற்ற வானர்களையும் அப்படியே மாய்த்து விடுவேன். இந்த மாதிரி செய்துவிட்டு யாருக்குமே கிடைக்காத பெரும் புகழை உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்காக நான் விரும்பின்னு இருக்கேன் அப்படின்னு நான் கும்பகர்ணன். யதி சேந்திராத்வயம் ராஜன் யதிவாபி ஸ்வயம்புவா அபிதேவா சயிஷ்யந்தே கிருத்தேமயி மகீதலே. கும்பகர்ணன் சொல்கிறான் ராவணன்ட்ட, அரசனே, உங்களுக்கு இந்திரனிடமிருந்தோ பிரம்மாவிடமிருந்தோ ஆபத்து வரும் அப்படின்னு இருக்கக்கூடிய அச்சமானது உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அதை இந்த க்ஷணமே விட்டு ஒழித்து விடுங்கள். நான் மட்டும் கோபம் கொண்டு போர் புரிய தொடங்கிட்டேன்னா நமக்கு எதிராளியாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய தேவதையாக இருந்தாலும் சரி,
அவர்களை நான் தரையில் வீழ்த்தப்படுவார், இது நிச்சயம் அப்படின்னானா கும்பகர்ணன். யமம்ச சம்மயிஷ்யாமி பக்ஷயிஷ்யாமி பாவகம் ஆதித்யாம் பாதயிஷ்யாமி சனக்ஷத்திரம் மகீதலே. நான் மகா வல்லமை கொண்ட யமனையும் நான் அடக்கிடுவேன், அதில் சந்தேகம் கிடையாது. அக்னி தேவனையும் விழுங்கி விடுவேன், அதுலேயும் சந்தேகம் கிடையாது. நட்சத்திர மண்டலத்தோடு கூட சூரியனையும் பூமியில் நான் வீழ்த்திடுவேன் அப்படின்னானா. சதக்கிருதம் வதிஷ்யாமி பாஸ்யாமி வருணாலயம் பர்வதாம் சூர்ணயிஷ்யாமி தாரயிஷ்யாமி வேதினி. இப்போ கும்பகர்ணன் சொல்கிறான் ராவணன் கிட்டக்க, நான் இந்திரனையும் ஆய்த்து விடுவேன், இந்த பெருங்கடல் சமுத்திரம் இருக்கே இந்து மகா சமுத்திரம், இந்த சமுத்திரத்தையே நான் குடிச்சிடுவேன், மலையெல்லாம் இருக்கே அனைத்து மலையையும் நான் பொடியாக்கிடுவேன், என்னோட ஒரே ஒரு அடியை மட்டும் இந்த பூமியில் வச்சேன்னா இந்த பூமியே நான் புலந்துருவேன் அப்படின்னானா கும்பகர்ணன் ராவணன்ட்ட. தீர்க்காலம் பிரசுப்தஸ்ய கும்பகர்ணஸ்ய விக்ரமம் அத்ய பஷ்யந்து பூதானி பக்ஷ்யமானானி சர்வசா நன்விதம் திரிவம் சர்வ மகாரஸ்யன பூரியதே. ரொம்ப காலம் வரைக்கும் உறங்கிக்கிட்டு இருந்த கும்பகர்ணன் ஆகிய நான் என்னுடைய அளவறிந்த ஆற்றலை என்னால் இப்போது விழுங்கப்படக்கூடிய உயிர்களானது பார்க்கட்டும். என்ன சொன்னான் கும்பகர்ணன் சொல்கிறான், நான் எல்லா பிராணிகளையும் அனாவசியமாக விழுங்குவதை உயிர் தப்பிய பிராணிகள் எல்லாரும் பார்க்கத்தான் போகிறார்கள். இந்த 3 உலகங்களும் எனக்கு சாப்பிடுவதற்கு உணவாக இருந்தாலும் இப்போ இருக்கிற சமயத்தில் என்னோட வயரானது கொஞ்சம் கூட நிரம்பாது அப்படின்னானா கும்பகர்ணன். வதேனதே தாசரதே சுபார்கம் சுகம் சமாஹர்த்துமகம் விரஜாமி நிகிருத்திய ராமம் சக லக்ஷ்மணேன கதா காதாமி சர்வான் ஹரியூத முக்கியானு. இப்போ கும்பகர்ணன் சொல்கிறேன், அண்ணா ராவணா, நீங்கள் சுகபோகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர், நான் தசரதமகா சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய மைந்தர்களை எல்லாம் கொன்று போட்டுட்டு உங்களுக்கு சுகத்தை மட்டுமே தருவதற்காக நான் இப்போவே நான் போர்க்களத்துக்கு நான் செல்கின்றேன். அந்த ராமலக்ஷ்மணர்களை கொன்று போட்டுட்டு வானரப்படை தலைவர்கள் எல்லாரையும் என்னோட வாயில் போட்டு மென்று விழுங்கிட்டு நான் இங்கே வரேன் அப்படின்னு நான் கும்பகர்ணன் ராவணன் கிட்டக. ரமஸ்வ காமம் பிப சாக்கிரிய வாருணி குருஷ்வ கிருத்தியானி வினீயதாம் ஜ்வரா மயாத்ய ராமே கபிதே யமக்ஷயம் சிராய சீதா வசகா பவிஷ்யதி. இப்போ கும்பகர்ணன் சொல்கிறான் ராவணனை பார்த்து, மன்னனே, உங்களுடைய விருப்பப்படி எல்லாம் என்னென்ன சுகத்தெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணுமோ எல்லா சுகத்தையும் அனுபவிங்க. ரொம்பவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய முதல் தர மதுபானங்களை பருகுங்க. உங்களுடைய மனக்கவலையை விட்டு விட்டு உங்களுடைய கடமைகளை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் அந்த ராமனை லக்ஷ்மணனையும் யமன் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன். அதுக்கப்புறமா அதன் பிறகு அந்த சீதை இருக்காளோனோ
அவ எப்போதுமே உங்களோட கைப்பிடியிலேயே இருப்பா அப்படின்னு கும்பகர்ணன் ராமன் கிட்ட சொன்னானாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே 63 சர்க்கா. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 63வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.